ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் உங்களுக்கு சரியாக டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாததுனால இந்த ரெண்டாவது மேட்ச்சில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே மேட்ச்சுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆம்லாப்பட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். அந்த பசங்க நடத்தக்கூடிய ஒரு கிராண்டான ஒரு டோர்னமெண்ட்டு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு இது. சின்ன கிரவுண்டு தான், ஆனால் தரமாக இருக்கும். மேட்சஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே தான் இன்றைக்கி நம்ம டோர்னமெண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே நடக்கிற மேட்சஸ் எல்லாமே வந்து வெறித்தனமாக ரெண்டு டீமும் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா மேட்சும் நல்லாயிருக்கும். பிச்சை பார்த்துக்கோங்க. பிச்சு எப்படி சொல்கிறது, நீங்கள் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். பிச்சு நல்லா அருமையாக இருக்குது, தரமான பிச்சு. 6 லைனில் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 மீட்டர் இருக்கும். 40-45 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். சின்ன 6 லைன் தான். கிரவுண்டு வந்து பள்ளத்தில் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டில் வந்து ரோடு. மற்றபடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டிருக்குல்ல, அதுக்கு பின்னாடி டேரெக்டாக விழுந்தா G2, முன்னாடி விழுந்துச்சுன்னா சிங்கிள். பின்னாடி ஒரு தரமான ஒரு அற்புதமான ஒரு தென்னந்தோப்பு. லெக் சைடில் இந்த மரத்துக்கு, போஸ்ட் மரத்துக்கு இந்த சைடு போணுச்சு அப்படின்னா 4-6. மற்றபடி மரத்தில் அடிச்சுது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த முதல் ரவுண்டு மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்னமநாடு வெர்சஸ் நாடாங்காடு. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச் நடக்க போகுது. டாஸை வின் பண்ண தென்னமநாடு ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தென்னமநாடு ஃபீல்டிங், நாடாங்காடு பேட்டிங். இந்த மேட்சுக்கான ஓவர் 5. பவர் பிளே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. 4 பவுலரை யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மனாக லெஃப்ட் பேட்ஸ்மனாக சுதன், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் மணி அண்ணன். இந்த மேட்சோட முதல் ஓவர் போகிறதுக்கு திவாகர். ஸ்டார்ட் த மேட்ச். முதல் பந்து குட் ஷாட்டுங்க. எங்கேயோ வளைச்சி அடிச்சிருக்காருங்க இந்த பாலை. சரியான ஒரு அடி. முதல் பாலே சுதன் மட்டையிலிருந்து 6. பால் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஒன். ஷாட் அகெயின். நல்ல டேக்கனுங்க. சப்ஸ்டிட் ஃபீல்டரா கார்த்தி. விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா பார்த்திபன். ஸ்கொயரில் மடக்கி அடிச்சிருக்காரு. 6. இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம், அந்த மரத்துக்கு நேராக பேக் சைடில் போனால் அப்படியே 6. சிறப்பான ஒரு 6. கிரேட் யார்கர். நல்ல கம்பேக். குட் ஷாட். பியூரா அடிச்சிருக்காரு. சிறப்பான 6. அவர் பேட்லேருந்து 2வது 6. ஓ, தெளிவான ஆட்டங்க. காலை எடுத்திருந்தாருன்னா காலியாயிருப்பார். சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 19. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க நாடாங்காடு. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் விஸ்வா. நல்ல லைன். டாட் பால். டாட் அகெயின். குட் ஷாட். நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். சிங்கிள். ஷாட். சிறந்த முறையில் தடுக்கப்பட்டு சிங்கிள். அங்குள்ள தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு குட் ஷாட்டுங்க. அடிக்கப்பட்ட பந்து விலகி அடிச்சிருக்காரு. தரமான ஒரு 6. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 28. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஓவர் நியூ பவுலர் விக்னேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். நேராக ஒரு ஏந்தல், ஆனால் ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இல்லை. அடிக்கப்பட்ட பந்து நல்ல கேட்சுங்க. 3 ஃபீல்டர் வந்து கரெக்டாக ஒருத்தர் பிடிச்சிட்டாரு. விக்கெட். சிறந்த முறையில் தடுக்கப்பட்ட பந்து சிங்கிள். விக்கெட். விக்கெட். ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன். குட் ஷாட். சிறந்த முறையில் கேப்பில் போயிருக்கா, இல்லை ஃபீல்டர் கையில். தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு சிங்கிள்.
லீடிங் எட்ஜ் டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 33. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. விஸ்வாவோட 2வது ஓவர் இது. டீமோட 4வது ஓவர். ஷாட்டு சரியாக படலானா அவரே போய் பிடிச்சிருக்காரு. விக்கெட். குட் ஷாட்டுங்க. நேருக்கு நேர் நல்ல அடி. 2 ஃபீல்டுக்கு நடுவில் போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேனாக வந்து முதல் பாலே பவுண்டரி. ரிவர்ஸ் ட்ரை நேராக ஸ்டெம்பில் தரமான கம்பேக். விக்கெட். ஓ கேட்சு நல்ல கேட்சுங்க. கீப்பர் அவர் மேலே அடித்து நல்லா ஹைட்டு போய் நேராகவே இறங்கிருச்சு. டேக்கன் நல்ல டேக்கன். கவர் பண்ண முடியல ஏன்னா பந்து குத்தி பின்னாடி போச்சுன்னு நினச்சேன் நான். நல்ல கேட்ச். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எஜ்ஜே. லவ்லி டேக்கன். இந்த ஓவரில் மட்டுமே 4 விக்கெட் எடுத்திருக்காருங்க விஸ்வா. சிறந்த முறையில் வந்து சொன்னார் விஸ்வா. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 38. 7 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். முதல் பந்து. நியூ பவுலர் ஸ்லோயர் டாட் பால். பால் நம்பர் 2. எகெயின் ஒரு ஸ்லோயர். போன பால் பையில் ஒரு ரன்னு. ஒயிட்லாம் கிடையாது. நல்ல பந்து தான். அடுத்த பந்து கரெக்டாக போடுறாருங்க. 3 பாலுமே ஒரே இடம் தான். டாட் பால். குட் ஷாட்டுங்க. கொஞ்சம் முன்னாடி போட்டார். அவர் கொஞ்சம் பின்னாடி அடிச்சிருக்காருன்னு சொல்லணும். சூப்பர் ஷாட். அங்கே 6. கிரேட் ஒன். லெக் பை கிடையாது. டாட் பால். குட் ஷாட்டுங்க. ஓ கேட்ச் மிஸ்ஸுங்க. விக்கெட். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 46. 8 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 47 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. 47 ரன்னு டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு தென்னமநாடு அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விஸ்வா மற்றும் அமர் 2 பேருமே ஒரு ஹிட்ரு தான். ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு சுதன். முதல் பந்து. குட் ஷாட். நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். குட் ஷாட்டுங்க. எங்கேயோ அடிச்சிருக்காரு. ப்ளஸ் நோ பால். அங்கே மொத்தமாக 7 ரன் கிடச்சிருக்கு இந்த ஒரே பாலில் அமர் பேட்லேருந்து. ஸோ இந்த பால் ஃப்ரீ ஹிட். ஸ்லோயர் ஃபுல் டாஸ். நல்ல ஐடியா. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். எட்ஜே. நல்ல கேரி. விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ஜனா. குட் ஷாட். நான் கரெக்டாக ஃபீல்டர். 6. ஜனா பேட்லேருந்து முதல் 6. ஸ்லோயர் நைஸ். நல்ல பந்து. டாட் பால். எகெயின் ஒரு ஸ்லோயர். நல்ல பந்து. இதுவும் டாட் பால். 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 15. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் அருண். நல்ல பந்து. ஃபீல்டர் கையில். அங்கே சிங்கிள். அடுத்த பந்து. குட் ஷாட்டுங்க. நேராக உள்ள நேராக வெல்லது. தெளிவான அடி. 6. எட்ஜே. கேட்ச் மிஸ். அங்க ஷாட்டு சரியா படல. லவ்லி டேக்கன். சூப்பர் டேக்கனுங்க. வார்த்தையே கிடையாது உண்மையாகவே. ஒரு கை வந்து ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு கையால் சூப்பராக கேட்ச் பிடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ.
அதாவது உடம்புல ஊனம் அப்படிங்கிறது வந்து கிடையாது, மனசில் தான் அது. அதை வந்து தலைவர் வந்து நிரூபிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். உண்மையாகவே சூப்பர் கேட்ச். சில பேர்லாம் வந்து கைகள் நல்லா இருந்துமே எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு பந்து, அந்த மாதிரி வந்துருச்சுன்ட்டு நிறையா காரணம் சொல்கிறேன். இந்த காலத்தில் சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஷாட்டு சரியா படலை. அவ்வளோ டேக்கன், சூப்பர் டேக்கனுங்க, வார்த்தையே கிடையாது உண்மையாவே. நல்ல ஷாட் இதுவும். ஓ நல்ல ட்ரை. அங்கே இருந்து கேட்ச் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ப்ரோ பாருங்க வேற லெவல் தருவாங்க, அதுவுமே அவர் தான். சரியான பந்து. மொதல் பால 6 கொடுத்தாலும் அடுத்தடுத்த பந்தை டாட்டுக்கு போட்டு சூப்பராக இந்த ஓவரை முடிச்சிருக்காரு அருண். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 24, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 ஓவர் மேட்ச்சில் ஒரு ஆள் மட்டும் 2 ஓவர் போடலாம். அந்த 2வது ஓவர் சுதனுக்கு டீமுக்கு 3வது ஓவர். நல்ல பந்து, டாட் பால், ஸ்லோயர் அட்டாக், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், இதுவும் ஒரு டாட் பால். ஓ ஷாட்டுங்க, எப்பா எங்க தெரியுமா அடிச்சிருக்காரு பால, அந்த மரத்துல போய் அடிக்குது. மிகப்பெரிய ஒரு 6. நல்ல கேட்சங்க, விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன். நல்ல கட் ஷாட், நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 31, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 12 பாலுக்கு கரெக்டாக 16 ரன் அடிக்கணும். 4வது ஓவர் நிபுணர் தினேஷ். எட்ஜே சிங்கிள். போன பால் ஒரு ஒயிட் பால், மொத்தமாக 2 ரன்னு கிடச்சிருக்கு ஒரே ஒரு பாலில். 11க்கு 14. அகலப்பந்து. ஸோ 11க்கு 13. குட் ஷாட்டுங்க, ரெடியாக இருந்தார். உள்ள போட்டால் வெளில, எய்த்தாப்பில் உள்ள கொல்ல. சிறப்பான ஒரு சம்பவம் அங்கே 6. அகைன் ஒரு குட் ஷாட். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. திருப்பிட்டாருங்க எங்கேயோ. ஓ கேட்ச் டிராப். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், குட் ஷாட். ஆனால் சரியா படலையா இல்லை என்னன்னு தெரியலையே. வெயில் செம்மையா அடிக்குது. லைன் கம்பியில் அடிச்சு ஒரு ரன்னு ப்ளஸ் ஒரு விக்கெட்டு. நெக்ஸ்ட் ஒன், ஷாட்டுங்க, குட் ஷாட்டுங்க. இந்த மேட்சை முடிச்சிட்டாங்க. தெனமநாடு இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம். 2 டீமுக்குமே மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இந்த கிரவுண்டில் 5 ஓவருக்கு 47 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஸ்கோர் தான். 5 ஓவருக்கு 70 சின்ன ஸ்கோர் தான். நீங்கள் போக போக மேட்சஸ்லாம் பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். ஓகே டியர்ஸ், பாய்.